வெல்கம் டு ஹெல்த் ஐடி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இவங்க என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க, என்ன புதுசாக இருக்குது, சும்மா எல்லாரும் சொன்னதை தான் இவங்க காப்பி பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மேபி காப்பியாக கூட இருக்கலாம். பட் யாருக்காவது தெரியாதவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதை இப்படி யூஸ் பண்ணலாமாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கமர்ஷியல் ப்ராடக்ட் ஆடில் பார்த்துட்டு ஃபேஸ் வாஷாக இருக்கலாம், இல்லை வந்து பாடி லோஷனாக இருக்கலாம், இல்லை மாய்ஸ்சரைசர் கூட நீங்கள் வாங்கலாம். இதெல்லாம் வாங்காமல் நம்ம நேச்சுரலாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோம், ஸ்கின்னை வந்து கிளியராக க்ளோ ஆக்குறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அட்லீஸ்ட் 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முல்தானி மெட்டி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷுங்க. நீங்கள் ஒரு இது வெறும் ரூ. 25 தான். இதை 1 கிலோவே ரூ. 25 தான். ஒரு பாட்டிலில் வாங்கி வச்சுக்கோங்க. வெளியே போய்ட்டு வரும்போது ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இதை போட்டு வாஷ் பண்ணுங்கள். இது வந்து ஃபேஸ் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். அந்த ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அது மாதிரி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க ஃபேஸ் மாஸ்க் போடாதீங்க. ஜஸ்ட் அந்த பவுடர் எடுத்து மட்டும் வாஷ் மட்டும் பண்ணுங்கள் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க. ஏன்னா சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால சொல்கிறேன். ஸோ இது பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க வந்து மாஸ்க் போடாதீங்க. நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி காய வச்சு கழுகாதீங்க. ஜஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம தான் சொன்னேன் இல்லையா, வெளியே போகிறோம், டேன் ஆகுறது, ரெட்னஸ் ஆகுது, ரேஷஸ் வருது, இது எல்லாத்தையுமே தடுக்குங்க இந்த முல்தானி மெட்டி. ரொம்ப ஷைனிங்காகவும் ஆகும் ஃபேஸ். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது பேசன். ஒன்றுமே இல்லை, கடலை மாவு. இது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். கண்டிப்பாக பஜ்ஜி போடுறதுக்கெலாம் நம்ம வாங்க தான் செய்வோம். ஸோ இந்த கடலை மாவு நீங்கள் வந்து குளிக்கும்போது ஃபேஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை பாடி வாஷ்க்கும் சோப்புக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதையுமே மாஸ்க் மாதிரி போடலாம். இதை வந்து ஜஸ்ட்டு 2 வீக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் 2 நாள் ஒரு 15 இந்த மாதிரி எப்படி போடணுங்கிற ப்ரிப்ரேஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 ஸ்பூன் கடலை மாவு, அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் மஞ்சள், இது எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் காய விட்டுட்டு அப்படியே வாஷ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். இது வந்து ஃபேஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சோப்புக்கு பதிலாக உண்மையிலே உடம்புக்கெலாம் தேய்ச்சி குளிக்கலாங்க. அவ்வளோ நல்லது. இந்த பிம்பிள்ஸ் வராது. இந்த தேவையில்லாமல் நம்ம நிறைய ப்ராடக்ட் வாங்கி வேஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நிஜமாலே உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். வீக்லி 2 பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ப்ராடக்ட் வந்து கமர்ஷியலில் ஆடில் போடுற ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதீங்க. பாதாம் ஆயில் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாய்ஸ்சரைசருங்க. நீங்கள் நைட்டு வந்து ஜஸ்ட்டு முல்தானி மெட்டி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஆல்மண்ட் ஆயில், அதாவது பாதாம் ஆயில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நார்மலாக எப்போ போல் குளிச்சு பாருங்கள். உங்கள் பிரைட்டாக இருவீங்க. ஒன் மோர் திங், கலர் ஆவீங்க. இது வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நிஜமாக சொல்கிறேன். ஃபேர்னஸ் கொடுக்குறது வந்து உண்மையிலே பாதாம் ஆயில். சாப்பிடவும் செய்யலாம் நம்ம, அதாவது ஆயிலாக இல்லை, பாதாமில் வந்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்கங்க. அந்த ரிசர்ச்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்கின்னுக்காக மட்டுமே பாதாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்தி தான். அதே மாதிரி ஆயில் வந்து மாய்ஸ்சரைசர்லாம் வாங்காதீங்க. ஒன்லி அப்ளை பண்ணுங்கள். கை, கால், முகத்துக்கு கொஞ்சோண்டு ட்ராப்ஸ் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். இல்லையா, நைட்டு மறந்துட்டிங்களா, காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் தாங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு போய் குளிச்சுருங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, ஆயில் அப்ளை பண்ணுறீங்க, குளிக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கடலை மாவு போட்டு கூட குளிக்கலாம். இதில் வந்து பைத்த மாவு கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் அது ஸ்மெல் வரும். அந்த ஒரே ரீசன் தான். அதுவுமே பெஸ்ட்டு தான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து அந்த பேபி சாஃப்டாயிரும். நம்ம ஸ்கின்னு கிளியராக இருக்கும். உண்மையிலே இது ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் நீங்கள் 1 மந்தாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம 1 மந்த் ட்ரை பண்ணாதாங்க அதோட ரிசல்ட் தெரியும். ஸோ நீங்கள் எல்லாருமே வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே வந்து நம்ம சொல்லிக்கிற ப்ராடக்ட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதில்ல. ஜஸ்ட் யாராவது ஒருத்தங்க 1 மந்த் ட்ரை பண்ணிவிட்டு உண்மையிலே ரிசல்ட் இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.